இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 2025 ICC மகளிர் ஓடிஐ உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. நவி மும்பையின் டிவிஐ பட்சில் ஸ்டேடியத்தில் நவம்பர் 2 அன்று நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்து 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளுக்கு 298 ரன்கள் குவித்தது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான அணி ஷபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா ஆகியோரின் அபார ஆட்டத்தால் வலுவான இலக்கை நிர்ணயித்தது. தென்னாப்பிரிக்கா 45.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 246 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்த வெற்றி இந்தியாவின் முதல் மகளிர் உலகக்கோப்பை வெற்றியாகவும் ஆஸ்திரேலியாவின் 7 முறை ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் அமைந்தது. போட்டியின் முதல் பாதியில் இந்தியா டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்தது. ஷபாலி வர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனா தொடக்கத்தில் நிதானமாக ஆடினர். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மிடில் ஆர்டரில் நுழைந்து அதிரடி ஷாட்களால் ரன்களை குவித்தார். சிறப்பான ஆட்டம் காரணமாக அணியை 298க்கு 7 என்ற வலுவான ஸ்கோருக்கு அழைத்துச் சென்றனர். இந்த இலக்கு மகளிர் உலகக்கோப்பை இறுதியில் அதிக ஸ்கோராக பதிவானது. தென்னாப்பிரிக்கா பதிலடி கொடுக்க முயன்றது. இருப்பினும் லாரா ஓல்வார்ட் மற்றும் டாஸ்மின் பிரிக்ஸ் தொடக்கத்தில் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். ஆனால் இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசி தென்னாப்பிரிக்க அணியை 246 சுருட்டினர். ரேணுகா தாகூர் மற்றும் ஸ்ரீசாரணி ஆகியோரின் வேகப்பந்தும் தென்னாப்பிரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்தது. 52 ரன்கள் வித்தியாச வெற்றி இந்தியாவின் பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங் திறனை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த வெற்றி இந்திய மகளிர் கிரிக்கெட்டிற்கு வரலாற்று தருணமாக அமைந்துள்ளது. 2005 மற்றும் 2017 இறுதிகளில் தோல்வியடைந்த இந்தியா இம்முறை தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதல் உலகக்கோப்பையை வென்றுள்ளது. இந்த வெற்றியானது பெண்கள் கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவமானவர்கள் என்பதை நிரூபித்துள்ளது.